வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். ரன் சார் கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ் சாரி. அதே மாதிரி ஈவினிங் கேம் போனா நிறைய கோமாளித்தனம் பண்ணாங்க கொல்கட்டா. பட் கடைசியில சம்பவ் புல் ஆஃப் தேர் ஃபர்ஸ்ட் விக்டரி. 7 மேட்ச் விளையாண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. நைட் கேம்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் உண்மையாவே அந்த பிரியன் சாரியும் கூப்பர் கொனாலி அடிச்சப்போ ஸ்பெக்டேட்டர்ஸ் பிகேம் ஃபீல்டர்ஸ், ஃபீல்டர்ஸ் பிகேம் ஸ்பெக்டேட்டர்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சாட்டி முலன்பூர் கிரவுட் வாஸ் ஆன் தேர் ஃபீட். அது போட்டு பிரின்னு பிரிச்சிட்டாங்க. பட் ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் டு see Lucknow's batting approach, sir. Yes, 240, 254 is a big target, எல்லாம் ஓகே. பட் யூ should still feel that you are in the game to win the game. அதுக்காக தான் நீங்க பேட்டிங் வரீங்க. என்னமோ ஜாலியா பிக்னிக் போற மாதிரி மார்ச் ஆடிட்டு இருக்காரு, இவர் சிங்கிள் தட்டிட்டு இருக்காரு. ஜெயிக்கணுங்கிற அந்த பசியே இல்லையே சார். என்ன சார் இது? அப்புறம் ஐ மீன் நைட் கேம் பத்தி சூடா பேசிடுவோம். அப்புறம் ஈவினிங் கேம் பத்தி பேசுவோம். டெல் மீ அபவுட் பஞ்சாப் வெர்சஸ் லக்னோ. வாட் வாஸ் தட் ஃப்ரம் பிரியன் சாரியா அண்ட் கூப்பர் கொனாலி? இல்ல அவங்க பஞ்சாப் தே ஆர் வெல் சூட்டட் ஃபார் தட் முலன்பூர் விக்கெட். அவங்களுக்கு நல்லா தெரியுது வாட் இஸ் டென் பிளேட் தே ஹேவ் டு டூ. அண்ட் பிரியன் சார் ஹேஸ் அ லைக்கிங் ஃபார் தட் விக்கெட் ஆல்சோ. அவர் கிளீனாக டைமென்ஷன்ஸ் சூப்பராக அடிக்கிறாரு. அந்த லெக் சைடில் அடிக்கிறதுலாம் ஷார்ட் பவுண்டரியில் கிளீனாக பிக் பண்ணுறாரு. ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் மேலே அடிப்பார் சூப்பராக. 2 ஃபீல்டு இருந்தும் 2 பைசெக்ட் பண்ணிட்டு போவோம் 4. ஸோ ஹீ இஸ் வெரி குட் இன் தட் ஒன். அவங்களுக்கு அந்த கிரவுண்ட்ல சம்திங் அவங்க போலிங் ஆல்சோ நீங்க ஸ்லோவர் பால் நல்லா போடுறாங்க, ஸ்லோ பவுன்சர் நல்லா போடுறாங்க, 3 பேரும் நல்லா போடுறாங்க. ஸோ இது செட் பேட்டர்ன். போனஸ் அவங்களுக்கு என்னன்னாக்க கானலி அடிக்கிறது செமட் அடிக்கிறாரு. அவர் கூப்பர் கானலி சூப்பர் கானலி அவர் இப்போ உடஞ்சு கட்டுறாரு. பட் என்ன 6 டைமிங்ல அடிக்கிறாரு 6 அதெல்லாம் ரியலாவே சார். அதுவும் he was 20 of 20 சார். ஸ்ட்ரைக் ரேட் 100 இருந்துச்சு. Treat to watch actually. So everything going great for Punjab, I can say. இவங்க ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா பேட்டிங் ஆர்டர்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. இவங்க அமைச்சதுல பந்தெல்லாம் ஃப்ரண்ட்லாம் வரக்கூடாது சார். அவரால் அடிக்க முடியாது. இவங்க முதல்ல எடுத்தோடனே இவங்க மார்க்லாமே வந்துடணும் ஃப்ரண்ட்ல. அதே மாதிரி முகுல் இன்னும் ஃப்ரண்ட்ல வந்துடணும். முகுல் ஷோஸ் லாட் ஆஃப் ப்ராமிசஸ். எவ்ரி 4 பாலுக்கு 3 பால் ஒரு மவுண்ட் அடிச்சிடாரு ஈஸியா. அண்ட் இஸ் ஆல்சோ அட்டம்ப்டிங் ராதர். சி பட்டுதுன்னா டெஃபினட்டா 6-4 தான். அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு ஷாட்ஸ்லாம். அதனால யூ ஹேவ் டு மேக்ஸிமைஸ். அவர் வரும்போது மொத்தம் டீமுக்கே ஒரு 20 பால் தான் இருந்தது, 25 பால் தான் இருந்தது. ஸோ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் மார்க்ராம் ஃப்ரண்ட்ல ஆடிருக்கணும் பந்துக்கு பதிலா. ஏன்னா ஸ்பின்னும் அடிக்கக்கூடிய ஆள் அவர். அதனால அதுக்கு என்ன கமெண்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அதிக தடவை டிஸ்மிஸ் பண்ணிருக்காராம் ஹர்ஷ்தீப் சிங் மார்க்ராம. சோ அதனால அது ஒரு டாக்டிக்கல் மூவா பாக்குறாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச் அப் எல்லாமே தப்புப்பா. ஆக்சுவலா இது இப்போ இந்த போடக்கூடாதுன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அது இட் டசன்ட் ஒர்க். ஈவன் அனில் கும்ப்ளே இந்த ஈவினிங் இந்த போஸ்ட் மேட்ச்ல கூட ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா அந்த மணிமாறன் சித்தார்த் போல்ட் வெரி வெல். அது என்னத்துக்கு மேட்ச் அப் பண்றாங்கன்னே புரிய மாட்டேது. இட்ஸ் எ குட் பவுலர், வில் டூ. அதே மாதிரி இவங்க பண்ண தப்பு நீங்க பார்த்தேனாக்கா அந்த கேம் நான் வரேன். ஜடேஜா போலிங் பத்தி நான் சொல்றேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் தே கோ பை சம் சார்ட் ஆஃப் ஃபோபியா தே ஹேவ். இதெல்லாம் டெக்னிக்கலா ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் இட் வில் கோ யுவர் வே இஃப் யூ கோ அகேன்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் மேட்ச் அப்ஸ். திஸ் இஸ் வாட் மை திங்கிங் ஆக்சுவலி. நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க சார், சொல்லி முடிச்சிருக்கோம். நீங்க கன்வென்ஷனலா போடுறது பேர் அகைன்ஸ்ட் கன்வென்ஷன் போனீங்கன்னு வச்சுக்க, யூ ஹேவ் a chance actually in T20. This is what unpredictability is the name of the game. அதுதான் மார்க்ரமுக்கு போட்டு கொடுத்தாங்களே. மார்க்ரம் நீங்க போலிங் போடுறீங்க அன்பிரடிக்டபிள் சம பண்ணாங்க பாத்தீங்களா? 32 ரன் ஒரே ஓவர்ல. To start things with, definitely hats off to your prediction about Nicholas Pooran. ஏன்னா you are brave and you didn't have a second thought about his batting. Definitely we were shocked and obviously every cricket fan who is following will definitely not agree to that. But you made a brave and bold call which is actually working right now. ஏன்னா he didn't play. That is the truth. அவரால் அடிக்க முடியல. Concentration lapsa இல்ல என்னன்னு தெரியல. அவர் படவே மாட்டேங்குது. He is not able to score and especially அவரோட மூட் இஸ் நாட் இன் த கேம். இட் லுக்ஸ் லைக் தட். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ் நாட் ஃபுல்லி கான்சென்ட்ரேட்டிங். யூ கேன் ஈஸிலி சி. ஐ மீன் திஸ் இஸ் வாட் மை அசஸ்மெண்ட் ஆஃப் இஸ் 10 பால் தான் ஆடுறாரு அவரு. அதுமே ஆடுறது இல்லையே. சாபுத்ரி போட்டுட்டு இருக்காங்க டாப் 3ல. யாரு ஓப்பனிங் ஆடணும்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பதோனி எதுக்கு ஓப்பனிங் வந்தாருன்னு தெரியல. ப்ளீஸ் டெல் மீ அபவுட் லக்னோ. வாட் இஸ் ஹேப்பனிங்?
சி வந்து ஆக்சுவலா லக்னோவுக்கு நீங்க ரொம்ப லக்கு நோவா தான் இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா 2 பேர் பேக் டு பேக் செஞ்சுரி அடிக்க வேண்டியதை பார்த்திருப்போம் ஐபிஎல்ல. அந்த லக் அவங்களுக்கு நோவாகி போச்சு. டார்கெட் 300 வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருப்போம். அதுவும் லக்கு நோவாகி போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து அவங்க போலிங் போட்ட போதே லக்கு நோன் அப்படின்னு ஆனதுனால பேட்டிங் அப்படியே வந்து நோவாம நோம்பிட்டு தான் போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதோனி எது ஓப்பனிங் விட்டீங்க தெரியாது. மார்க்ரம் எங்கே இறக்குனீங்க தெரியாது. பூரானை எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க தெரியாது. எதுக்கு பிரெஸ்கி எடுத்தீங்க, எதுக்கு வந்து லிண்டே எடுத்திருக்கீங்க, அவங்களை யாராவது ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பீங்க தெரியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தெரியாது தெரியாது அந்த நோங்கிறத வந்து அவங்க நோவாவே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறாங்க. குடோஸ் அவங்க வந்து பயங்கரமா பிரில்லியண்டா சூப்பரா வந்து நெட் ரன் ரேட் ஆடி -1.17 வந்து வச்சிருக்காங்க, விச் இஸ் a great மூவ். இந்த நெட் ரன் ரேட் வச்சுக்கிட்டு கண்டிப்பா கடைசி 4 பிளேஸ்ல வந்து அந்த ஒரு 3rd பிளேஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க. முதல் பிளேஸ் மும்பை, 2வது பிளேஸ் கல்கட்டா, 3வது பிளேஸ் லக்னோ, 4வது சென்னைன்னு ஒரு ஒரு 13 டிராஃபி இருக்கிற டீமோட கம்பீட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அது இந்த நெட் ரன் ரேட் வச்சு பெர்ஃபெக்டா பண்ணிட்டுக்கிறாங்க. இதுல வேற வந்து அந்த விஷயம் சொல்ல தெரியுமா, கர்மா இஸ் a பூமராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிஷப் பண்ணிட்டு அந்த ஒரு மினி ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் முடிச்சு கேட்ட போது ஒரு வார்த்தை விட்டாரு. எத்தனை பேர் இன்டர்வியூ பார்த்தாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரே பிரச்சனை இருந்துச்சு, பஞ்சாப் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த ஒரு வார்த்தைக்காகவே புரட்டி 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 எடுக்கிறாங்க. இப்போ அடிக்கிறது ஸ்ரேயா ஐயரா இல்ல பிரியான் ஷாரியாவா கூப்பர் கான்லே தெரியும் யார் வந்து அடிக்கிறானுங்க. இப்போ அது வந்து இப்போ நான் ஒருத்தரோட ஈகோ ஹர்ட் பண்ற மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது எங்கேயோ வந்து ரிக்கி பாயிண்டிங் உனது ஈகோ ஹர்ட் படிச்சு நினைக்கிறேன் சொல்லிருப்பா போல் இருக்கு. பாய்ஸ் லக்னோ அந்த வீடியோ கிளிப் மட்டும் பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ். இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல நல்ல ஸ்பின்னர் மணிமாறன் சித்தார்த் அவர் நீ மேட்ச் அப் கொடுத்துட்டு என்னத்துக்கு வந்து தடுத்து வச்ச தெரியாது. கடைசியில அவர் எடுத்த 2 விக்கெட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். நீங்க சொல்லிக்கல லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு லெஃப்ட் ஆம் பேசர்ஸ் போகக்கூடாது, எடுத்த 2 விக்கெட்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். முடிஞ்சு போச்சா. ஓப்பனிங் ஓவர்லயே பிரப்சினன் போன மேட்சோட ஒரு ஹீரோ தூக்கிட்டீங்க, சூப்பர். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும், அந்த ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணல. உங்ககிட்ட இருக்கதான் பேசுறதுக்கு தாறுமாறா இருக்குல்ல, அழகா வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியதானே, விட்டீங்க. நல்ல இந்த ஸ்க்ரூ பண்ணிருக்கும் போது டக்குன்னு வந்து அந்த ஸ்க்ரூ மேல வந்து ஆயில் விட்டா மொத்தமா வெளில வந்துடும் பாத்தியா, அந்த மாதிரி எதுக்கு மார்க்ரம் வந்து ஓவர் கொடுத்துருங்க. சத்தியமா பிளஃப் பை தட். நீ வந்து பேட்டிங் பிளஃப் பாக்குற, அவன் போலிங் ஸ்டைல் பிளஃப். எதுக்கு நான் இவனை விட்டுருக்கீங்க, எதுக்கு நான் அவன் போட்டான். உனக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா லக்னோ வந்து சூப்பரா ஒரு விஷயம் பண்ணாங்க. பஞ்சாபுக்கு எல்லா கிரிக்கெட் டீமும் சொல்லுவாங்க, அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, அந்த கவர்ட் நெட் பிராக்டிஸ், அந்த டார்கெட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஒன்லி வெரி ஃபியூ டீம் தான் ஓப்பன் நெட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க, லக்னோ வந்து பஞ்சாபோட பேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஓப்பன் நெட் பிராக்டிஸ். 55,000 அந்த அத்தனை அத்தனை பாப்புலேஷன் உனக்கு வந்து அவ்வளவு சவுண்ட்ல வந்து ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் குமரா ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணது, எப்படி ரூத்லெஸ்ஸா 6 ஹிட் அடிக்கிறது, எப்படி கிளியர் கட்டா வந்து சாய்னிஸ் அடிச்ச இந்த 6 அதெல்லாம் 6 என் மனசாட்சியே கிடையாதுதான். அப்படியே இந்த இந்த 6 அடி லெவல்லே போச்சு. அந்த 6 அடி லெவலே அதே மாதிரி லக்னோ பவுலிங் பத்தி பேசுறப்போ டிக்வேஷ் ராத்தியை டிராப் பண்ணிட்டு அவங்க 4 பேசர்ஸ் இன்னைக்கு ஆட வச்சாங்க. வாஸ் தட் தி ரைட் மூவ்? பிகாஸ் சம் மைட் அக்ரி சம் மைட் டிஸ்அக்ரி. சோ அத பத்தி உங்களோட வியூ சொல்லிருங்க. அண்ட் பிரின்ஸ் அதை பத்தி பேசியே ஆனோம். இவ்வளோ 250 கொடுத்த மேட்ச்ல ஹி போல்ட் 4 overs 25 for 1 for 2 indeed for 2. So extraordinary from Prince Yadav. இல்ல, he varied the length very well, used the bouncer also effectively. நல்லா பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி போட்டாரு, ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டாரு. அவர் வந்து எக்ஸ்ட்ரானரி போலிங் எல்லா மேட்சும் பாக்குறீங்க. இவர் வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்றாரு. அவரோட 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 ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்றாரு அவர். அண்ட் ஆல்சோ இஸ் ஆல்சோ அமங் த விக்கெட்ஸ் ஆன் ஆல் த கேம்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு சிலதெல்லாம் சரியாக சிட் ஆக மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ராத்தி டிராப் பண்ணது பைத்தியக்காரத்தனம். என்ன வேணா விக்கெட்டா இருக்கலாம், உனக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் போலர் ஒரு ரீசனபிளா நல்ல போலர் அவர் தான். அவர் வந்து அவரு டஃப் காம்படிட்டர் ஆல்சோ. அவரையும் டிராப் பண்றது என்னன்னு தெரியல. இவங்க ஸ்பின் இஸ் நாட் 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 அ வெரி பேட் விக்கெட். அப்படி பாத்தீங்கன்னாக்கா கேரளா தான் போட்டார் போலிங். ஸோ டிக்வேஷ் நாத்தி would have bowled very well. That's what I think. For the runs they have given 250 அடிச்ச இடத்துல டெஃபினட்டா அவர் நல்லா தான் போட்டிருப்பாரு. அஞ்சு 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 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க சார், 81 ரன் சார். இது ஃபாஸ்ட் போலர் சார் 5 ஓவருக்கு 170. நீங்க வந்து 11 ரன்ஸ் சம்திங் ஏதோ சொல்லலாம். ஆனா 16 ரன் வந்து 5 ஓவர் ஸ்பின் கொடுத்ததெல்லாம் வந்து கார்டினல்ஸ். அதுவும் வந்து பதோனிக்கெல்லாம் பால் கொடுத்ததுலாம் யோ என்ன யோ. பதோனி வந்து இப்ப என்ன ராஜஸ்தான் வந்து ரியான் பராக ப்ரொமோட் பண்ற மாதிரி பதோனியை ப்ரொமோட் பண்றாங்க. எல்எஸ்ஜி ஓப்பனிங் பேட்டிங் இந்த போலிங்னு
சத்தியமா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, கிரிக்கெட்டிங் டர்ம்ஸே புரியல எனக்கு இது. No, lot of things didn't go well for LSG. Lot of changes. அது வந்து சார் not அதெல்லாம் கூட required. ஓகே சார். சரி 250 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சேஸ் பண்றப்போ இன்டென்ட்டே இல்லையே சார். மார்ஷ் என்னமோ பிக்னிக் விளையாடுற மாதிரி ஆடுறாரு. அங்கிட்டு இன்னும் 2 பதோனியாலையும் அடிக்க முடியல. டீமே யாருமே பூரனா அடிக்க மாட்டாரு. யாருமே அடிக்கலன்னா என்ன சார் பண்றது? இல்ல, அடிக்கிற பேட்ஸ்மேன் தான் நீ அனுப்பிச்சிருக்கணும். நீ வந்து உனக்கு பொட்டன்ஷியலா அடிக்கிறது மொத்தம் 3 பேர் தான். இல்ல, மார்ஷ், மார்க்ரம், இப்போ வந்து முகுல், 3 பேர் தான் அடிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரைக்கர் அடிக்கணும்னாங்க இவங்க தான் ஃப்ரண்ட்ல ஆடணும், மற்றவங்க பின்னால ஆடலாம். இவங்க வந்து அடிக்காத பேட்ஸ்மேனை ஃப்ரண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு அவங்க வந்து அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து பவர் பிளே சரியா யூஸ் பண்ணல. என்னமோ ஐ மீன் லாட் ஆஃப் திங்ஸ் டிட் நாட் கோ வெல் ஃபார் லக்னோ டுடே. ரிஷப் பந்த் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாரு, டபால் டிபில் முதல்ல இறங்கி சுத்தி கித்தி. மேபி he would have done a reasonable score for his இது ரெக்கார்ட். பட் ஃபார் த டீமுக்கு இந்த ஸ்கோர் வந்து இந்த ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். 250 சேஸ் பண்ணும்போது 6 ஓவர்ல நீ 90 இருக்கணும், இல்லைன்னா முடிய முடியாது. ஒரு நாட் இந்த கேம் டெக்னிக்கலி. இல்ல சார், அதுல இன்னொன்னு என்னன்னா ஷாம்ப்ரோ, இந்த ஹிம்மத் சிங் பாவம், அவர் இப்பதான் ஆட வைக்கிறாங்க அப்துல் சமதுக்கு பதிலா இன்னைக்கு. அவரு இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு, பாவம் அவரு பேட்டிங் ஆடல, ஒன்னும் ஆடல. அதெல்லாம் பார்க்க பாவமா இருக்கு. அண்ட் சஷாங்க் சிங் வந்து கேட்ச் ஒன்னு கொஞ்சம் லேசியா கொஞ்சம் பூரா பண்ணோன்னே பாண்டிங் ஒரு முறை முடிச்சாரு. பார்த்துட்டு ஸ்ரேயா ஐயர் வந்து மேட்ச் முடிச்சுட்டு கேப்பை காட்டி தம்பி பாண்டிங் கண்ணில் பாட்டிராத அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டு இருந்தாரு. இல்ல அவங்களுக்கு வந்து என்ன வெரி வெல் நியூஸ். இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த பிளேயர்ஸ் அவங்க பாடி லாங்குவேஜ் இப்ப நம்மளாலே பார்க்க முடியுது. லைவ் டெலிகாஸ்ட் நீங்க பாக்குறோம், அவங்க வந்து டார்கெட் நோக்கி வராங்களா இல்ல டார்கெட்டை வச்சு தட்டி தட்டி ஆடுறாங்களான்னு நம்ம பார்த்துடலாம். 250 டார்கெட்ல அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம டிஃபீட் மார்ஜினை எவ்வளவு தூரம் குறைக்கலாம் அப்படி ஆடின மாதிரி தான் இருந்துச்சு எல்எஸ்ஜியோட அப்ரோச். பதோனி விட்ட போது அழகா ஓவருக்கு 12 தேவை, 2 ஓவருக்கு இவங்க 12, ஓவருக்கு 12 தேவை, இவங்க 2 ஓவர் 12 இருந்தானுங்க. அங்கிருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்லைட் ஆச்சு. 10 ஓவர் வாக்குல நீங்க வரும்போது 120 130 இருக்கணும், நீங்க 100 கிட்ட தான் இருக்கீங்க. ஸோ 30 ரன் ஷார்ட் ஃபேஸஸ்ல பார்க்கும்போது நீங்க விக்கெட் வச்சிருந்தாலும் அவங்க என்னன்னா விக்கெட்டை விடாத நியரஸ்டா போய் தோத்துறோம், எவ்வளவு டிஃபீட் மாதிரி குறைக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் 50 ரன் டிஃபீட் சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. அதான் 50 ரன் தான் டிஃபீட் மாதிரி, 54 இல்ல ரன் டிஃபீட் மாதிரி. நாங்க அடிக்க போய் 150 ஆல் அவுட் ஆகிறதுக்கு ஸ்பந்த் என்ன சொல்ல தெரியுமா, அடிக்க போய் 150 ஆல் அவுட் ஆயிருந்தா நாங்க இப்பவே ஐபிஎல் விட்டு வெளில போயிருப்போம். நீங்க வந்து 200 போய் அடிச்சு நாங்க விட்டதுனால கொஞ்சம் எங்களுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ப வச்சிருப்பாங்க சீரியஸா. ஆனா உண்மையாவே வெரி டிசப்பாயிண்டிங் ஃபார் ஆல் லக்னோ சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு வந்து. ஸோ பாப்போம் எப்படி வந்து இதை ரெக்டிஃபை பண்ணி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பஞ்சாப் கிங்ஸ் ஆன் அதர் அண்ட் டாப் ஆஃப் த டேபிள் சார். இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. தே லுக் லைக் வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், இன்வின்சிபிள்ஸா இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி தே கண்டினியூ திஸ். திடீர்னு ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து இந்த 2023 வேர்ல்ட் கப் மாதிரி குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா ஜெயிச்சுட்டு நேரா போய் ஃபைனல்ஸ்ல தோக்குற மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது ஹோப்ஃபுல்லி. அண்ட் கிரெடிட்ஸ் டு வைஷாக் விஜயகுமார், எக்ஸலண்டா போட்டார். தேர் பவுலிங் இஸ் ஆல்சோ பிரிட்டி மச் சார்ட்டட் அண்ட் செட்டில். நல்லா வந்து எவ்ரிபடி ஆர் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஸோ அப்படியே ஈவினிங் கேம் போயிருவோம். கேகேஆர் vs ஆர்ஆர். டெஃபினட்டா 150 160 ஈஸியா சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், டு பி ஹானஸ்ட். பட் வாட் வாஸ் தட் கிளவுன் மூவ் ஃப்ரம் கேகேஆர் எனக்கு தெரியல. ரோமன் பவல் எதுக்கு அந்த ஷாட்டுக்கு போனாருன்னே தெரியல சார். நீட்டா கொண்டு போய் நீட்டா முடிச்சிருக்கலாம், அடிக்க போய் அவுட் ஆனார். மனசாட்சியே இல்லாம இந்தியன் டீம் வைஸ் கேப்டன் ரிங்கு சிங் கொஞ்சம் கூட ப்ரொஃபஷனலிசம் காட்டாம அடுத்த 2-3வது பால் தூக்கி கேட்ச் கொடுக்குறாரு. அந்த கேட்சை நாண்ட்ரே பர்கர் விடுறாரு. அங்க பிடிச்சிருந்தா மேட்சே காலி. பட் அங்க இருந்து சம்ஹவ் கேகேஆர் இது பண்ணாங்க. பட் யா ப்ளீஸ் டெல் மீ ஹவு குட் வாஸ் கேகேஆர்ஸ் bowling ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, டூ கிரேட் ஸ்பின்னர்ஸ். அவங்க வந்து இன்னைக்கு தே ஹவ் ப்ரூவ்ட் தேர் வொர்த். அண்ட் 150 இஸ் a great total to restrict சார். வாட் யூ திங்க்? இல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சூரியவன்ஷி அண்ட் ஜெயஸ்வால் அடிக்கிற அடி பாத்தீங்கன்னாக்கா ஐ திங்க் தேர் 100 நியர்லி ஃபார் 1 or 2 தான் இருந்தாங்க. செம்ம ரேட் இருந்தாங்க. 6-63. இல்ல 100 ஏதோ ஃபார் 1 2 தான் இருந்தாங்க. தே பிளேட் ரியலி வெல். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அதான் சொன்னல, வீட்டுல கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க. 8 ஓவர் போடுறாங்க பாருங்க 2 பேரு. இவங்க வந்து டெட்லி ஐபிஎல்ல காம்பினேஷன், எஸ்பெஷலி கல்கட்டால. அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்தியான கேம்னா ரியலி அசிஸ்டட் தான். வந்து சூப்பரா வந்தது. பார்த்து தான் ஆடணும். அவங்கள தப்பா கிப்பா அடிச்சிங்கனாக்கா நீங்க காலி தான். ஏன்னா எல்லாம் ஸ்டெம்ப்லேயே தான் இருக்குல்ல. ஆனா அருண் சக்கரவர்த்தி சூப்பரா போட்டாரு போலிங், சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இவர் வந்து நடுவில் கேப்டன்சி வேற கொஞ்சம் தப்பா பண்ணாரு. ரஹனே ரமன்தீப் போலிங் பண்ற அவசியமே கிடையாது. ஒரு 15 ரன் போச்சு. கண்டினியூஸா இவர் வந்து நரேன் as well as வருண் சக்கரவர்த்தி போட்டுருந்தானாக்க இன்னொரு 10 ரன் கம்மியா தான் இருக்கும். அது why he did that one, it's a $1 million question என்னை பொறுத்த வரைக்கும்.
அதே மாதிரி சேஸ்ல வந்து அவன் ரொம்ப அவசரப்பட்டு ஆடின மாதிரி அவனுக்கு தோணிச்சு. ரயானோட ஷாட்டோ, ஸ்டைஃபர்ட்டோட ஷாட்டோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா they were trying to make a statement in the first 6 overs. It's not required. 150 அடிக்கிறதுக்கு தள்ளி தள்ளி ஆடினா வின்னு. நீங்க கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கலாம். கஷ்டப்பட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணாரு. இவங்க கேப்டன்சி பாத்தீங்கன்னாக்கா ஜடேஜா வந்து ஐ திங்க் 2 for 8 in 3 overs ஒரு ஓவர் போடவே இல்லை. அவர் அடிக்கவே முடியல. ஒன் செகண்ட் இஸ் மேட்ச் அப். நான் சொல்றேன், கேட்ச் வந்தது ஜடேஜா கோலி தான் கேட்ச் விட்டாங்க மேட்ச் அப். இது என்னன்னு புரியல. டெஃபினட்டா ஜடேஜா would have taken one more wicket. ஏன்னா அவருக்கு வந்து உருளும். கல்கட்டாவில் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜடேஜா வந்து உருளும் பந்து, அது அடிக்க முடியாது. அது என்னமோ ஒரு மாதிரி. when somebody is bowling with the figures of 2 for 8 in 3 overs, why he is not given the fourth over? It's a $1 million question. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டிஸ்கஸ் போஸ்ட் மேட்ச், பட் திஸ் இஸ் ஹவ் தே திங்க் ஆன் த ஃபீல்ட். How impressive were you with Karthik Tyagi? அவருமே எக்ஸலண்டா he bowled in the death as well. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க. அண்ட் கோயிங் ஆன், எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ டீம் வந்து ஜென்ரலாவே இப்போ கேமரான் கிரீன் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து தட் வாஸ் அன் வெரி கைண்ட் ஆஃப் அன்பிலீவபிள் ஸ்டெம்பிங் ஃப்ரம் துருவ் ஜுரல். ஏன்னா அந்த ஆங்கிளே வந்து இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி ரொம்ப நேரவா இருந்துச்சு. அது எப்படி அடிச்சாருனே தெரியல. அண்ட் ஈவன் சச்சின் பாஜியே வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த மாதிரி பீப்புள் வேர் வெரி மச் அப்ரிஷியேட்டிங் தட் ஒர்க் which actually changed the course of the game. அங்கிருந்து அப்படியே வந்து ஆர்ஆர் வேர் வெரி மச் into it. பட் what kind of maturity did Roman Powell and other batters show? ரகுவன்ஷி வந்து 19 பால் 10 தான் அடிச்சிருக்காரு. வெரி புவர் சைன்ஸ் கோயிங் ஃபார்வர்ட்ல இந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ். இந்த டார்கெட்கே இந்த மாதிரி அப்ரோச்னா இவங்களுக்கு ஹெவி டார்கெட் கொடுத்தா என்ன இருப்பாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து அங்க வந்து சார் சூப்பரா சொன்னாரு, 2 ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சூப்பரா வந்து உனக்கு வந்து பிச் அசிஸ்ட் ஆச்சுன்னு. ஸோ யூ ஹேவ் சம்ஒன் லைக் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஆல்சோ சம்ஒன் லைக் ரவி பிஷ்னாய். கூட நீங்க வந்து அந்த புனியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவரும் வந்து ஸ்பின்னர் அவரும் இருந்தீங்க. ஸோ நீங்க இப்படி கை வச்சுட்டு இருக்கும் போது நீங்க கடைசி ஓவரே டிஃபெண்ட், கடைசி ஓவர் நீங்க 14 ரன் தேவையா? கடைசி ஒரு 14 ரன் தேவை. இன்னொன்னு ரிங்கு சிங்க்கு ஸ்பின் ஆட வராதுங்கிறது தெரிஞ்ச விஷயம். ரிங்கு சிங் 11 to win of last over. 11 something. ஸோ அவன் என்ன பண்ணிக்கணும், அழகா ஜட்டுவை நம்பி கொடுத்துருந்தா மேட்ச் இந்த டார்கெட்டையும் சூப்பர் ஓவர் போயிருப்பாங்க. ஏன்னா வந்து ஜட்டு வாஸ் க்ளூலெஸ். அந்த கொடையை கிளப்பிட்டாரு. நான்ட்ரே பக்கம் ஒரு சிம்பிள் கேட்சை விட்டாரு. அந்த கேட்சை பிடிச்சிருந்த மேட்ச் ஆல்ரெடி க்ளோஸ். இந்த மேட்ச் கல்கட்டா க்ளோஸ் ஆயிருக்கும். இவங்க வந்து பேட்டிங் வந்து ஒரு 63 பவர் பிளே அடிச்சு அதுக்கப்புறம் இவங்க வந்து அடிக்க போய் எப்படி வந்து அங்க சன்ரைசர்ஸ் கிட்ட ஒரு மேட்சை விட்டாங்க, அந்த மாதிரி மொத்தமா இவங்க விட்டாங்க. யாரு ஆர்ஆர். குடோஸ் டு 8 overs ஆஃப் வருண் அண்ட் நரைனே நம்ம சொன்ன விஷயம் சொன்ன. வருண் ஏன் லைனை மிஸ் பண்றாருன்னா, மொத பால் 4 or 6 போனா வருண் அந்த இதுவாயிராரு அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லபடியே பால்லாம் பெருசா போல. நிறைய நம்ம சொன்ன விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு, பால் நீங்க அடிச்சுட்டா ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 8 over பண்ணி முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் சரி முடிஞ்சாச்சு, நீங்க வந்து நிறைய திருப்பி அடிச்சு பினிஷிங் கொண்டு வர அளவுக்கு இவங்க கொண்டு போயிட்டாங்க. அதாவது 150 நாளுக்கே இந்த விஷயம் தப்பி தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா 20 ரன் அடிச்சிருந்தா சூரியவன்ஷியோ இல்ல வந்து யஷதியோ அடிச்சிருந்தா மேட்ச் இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க வந்து ஆர்ஆர். எனக்கு அதான் சொல்ல, கேகேஆர் வந்து எதை சொல்லனா, அவங்க எதை வச்சாலும் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஓப்பனிங் ஆலனை தூக்கிட்டு சைபர் வச்சாங்க காலி. அஜின்கே ராணே பவர் பிளே மட்டும் தான் ஆடுவாரு. அவர் பவர் பிளேலேயே இன்னைக்கு வந்து ரன்னை அக்கௌண்ட் ஓடிட்டாரு. ஒரு கேமரன் கிரீன் அவர் மட்டும் தான் கொஞ்சம் படுறவரு இந்த மாதிரி பிரில்லியன்ஸ்ல காலியாரு. லாங் இருந்து போடுறது இல்லை. ஆடுற ரகுவன்ஷிக்கும் பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. பின்னாடி வர ஆட்களும் வந்து அந்த ஒரு ஸ்டாப் ஸ்டார்ட் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஷாம்ரோ டெஃபினட் கிரெடிட்ஸ் டு அனுகுல் ராய். ஷாம்ரோ நல்லா மெச்சூரிட்டி காட்டினாரு. பிகாஸ் அந்த டைம்ல பிரஷர் வாஸ் ஹை. அவரோட ஷாட்ஸ்லாம் நல்லா கிளாசிக்கா இருந்துச்சு, நல்லா பட்டுச்சு. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் அனுகுல் ராய். ஏன்னா ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி நம்ம கேகேஆர் பேட்டிங் பத்தி பேசுறோம். ஆர்ஆர் மிடில் ஆர்டருமே வந்து இஸ் இட் அ சைன் தட் தே ஷுட் லுக் ஃபார்வர்ட் கோயிங்? ஏன்னா அதாவது டாப் நீங்க சொல்ற மாதிரி 90-100க்கு 1 or 2 தான் இருக்காங்க. அந்த டைம்ல வந்து மொத்த மிடில் ஆர்டருமே சுருண்டுருச்சு. ஹெட்மேரா இருக்கட்டும், பராகா இருக்கட்டும், நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, டோனவன் ஃபெரேரா, ஜடேஜா, மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? இதுல என்னன்னாக்க டைம் அண்ட் அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, மிடில் ஓவர்ஸ் வந்து பின் நல்லா போட்டாங்க, எந்த டீம் ஆட மாட்டேங்கிறாங்க. எதர் அவங்க அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க, இல்லைனாக்கா தே ஆர் கண்டெய்ன் இந்த ரன் ரேட் லைக் பிக் டைம். இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வாட் கேகேஆர் டிட் வைல் டூயிங் த சேஸ். அன்னெசரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீப் ரகுவன்ஷி,
தேவையில்லாத விஷயம். இன்னத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் படிக்கணும்? 6 ரன் 8 ரன் per ஓவர் தான் இருக்கு, தேவையில்லை. அதே மாதிரி கேமரன் கிரீன் நல்லா அடிச்சிட்டாரு, இறங்குறாரு பயங்கரமா, பாதி ஹிட் போயிட்டுட்டாரு, திருப்பி வரவே முடியாது அவரால். தேவையில்லாத ஷாட் தான் அது. அதே மாதிரி ரோமன் பவர் தேவையில்லாத ஷாட். இதெல்லாம் வந்து ஷார்ட் செலக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு மட்டமா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ see the game you will know. அதே மாதிரி இவரு ரமன்தீப் எங்கேயோ போற பாலா இழுத்து வாங்கி விட்டு போல்டு, தேவையில்லாது. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஷார்ட் செலக்ஷன் இஸ் சம்திங் which is very very crucial, especially when you are doing the chase. நேற்றுக்கு பேட்டிங் பண்ணும் போதும் டானன் ஃபெரேரா, சுனில் நரேனா சூப்பரா டேக் பண்ணி 6 அடிச்சாரு. நல்லாவே தெரியும் அதோட போலிங் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து they need to fill in someone like ஒரு கார்த்திக் தியாகியோ இல்ல ரமன்தீப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓவர் போட போறாங்கன்னு தெரியும். தேவையில்லாம கையை காட்டன் போல்ட் ஆறாரு. நீ என்ன 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 இது என்ன இது தெரியவே தெரியல உனக்கு. வந்து நல்லா அடிச்சா சூப்பரா வந்து சுனில் நானை பிக் பண்ணி தூக்கி கலாஸ் நீ ஒரு 20 ரூபா பின்னாடி விழுந்துச்சு இருந்து. ஷிம்ரான் ஹெட்மேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து வளரும் பூரானா மாறிட்டு கொண்டிருக்கிறார். அதாவது பூரான் வந்து இப்பத்தே இந்த காலத்து ஹெட்மேயர் வருங்கால பூரான் மாதிரி ஆயிட்டு இருக்காரு. ஹெட்மேயர் வந்து அடி விழும் இடி விழும். 18 பால 3 ஓவர் எடுக்க ஒரு 4 அடிக்கல, ஒரு 6 அடிக்கல. இத்தனைக்கு வேர்ல்டு கப்ல வெறித்தனமான ஃபார்ம். அதான் சொல்றேன், எல்லாமே வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்த போது அங்கேயே ஃபார்ம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு கேரிபியன்ல வச்சு பொட்டியில வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டான்னு தெரியுது. ரோமன் பால் அப்படிதான் அடிச்சிருந்தாரு. இப்ப திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு கிளவுன் மூல ஆடி போயிருந்தாரு. ரச்சின் ரவீந்திரனால ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இவனுக்கு தண்டா ஆடுறதுனால தெரியுமா உள்ள உட்காந்துக்கிறாப்ல. இப்போ ரச்சின் ரவீந்திரன் மட்டும் கீப்பிங் வந்துச்சுன்னா சைஃபர்ட்டும் எனக்கு வந்து ஃபின்னால் வேணாம்னு சொல்ல அந்த மனுஷன் உள்ள உட்கார விட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங்காக எனக்கு கேட்காது. ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் உனக்கு அந்த பேட்டிங் அடிக்கும் போது. அவங்க சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா கம்பீர் உத்தப்பா, தென் சுனில் நரேன் கிறிஸ்லின்னு, தென் அதுக்கு அடுத்து வந்து பேர் என்ன சுனில் நரேன் வித் இன்னொரு ஒரு பேர் என்ன இது வெங்கடேஷ் ஐயர் சால்ட், இந்த மாதிரி தான் ஓடி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். சுமன் கில் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போயிடுச்சு. ஒரு 2 பேரும் ரைட்டா ஒன்னு ஆல் இட் டேக்ஸ் இஸ் நல்ல இன்ஸ்விங்கர் உள்ள விட்டா முடிஞ்சது. இன்னைக்கு ஜோஃப்ரா வந்து அழகா போட்டார். முதல் பால் சல்லுன்னு உள்ள விட்டாரு, ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த ஒரு நான்டரை பார்க்க மறுபடியும் அந்த ஸ்டீகா செல்சம் சும்மா ஸ்வைன்னு உள்ள விட்டான், கையில கேட்ச் கொடுத்து போயாச்சு. இன்னும் அந்த பவர் பிளேன்னு 2 விக்கெட் விழுந்தா இன்னைக்கு கேட்க காலி அப்படின்னு இழுத்து முட்டு போயிருக்கலாம். அவன் முதல்ல அந்த உட்காந்துருக்க அந்த இது பேர் என்ன, தயவு செய்து அந்த ரச்சின் ரவீந்திரா உள்ள கொண்டு வாங்க. ஒரு ஸ்பின் ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும், ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கும், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிடைக்கும். ரகுவன்ஷியை கீப்பிங் கொடுத்து இந்த மனுஷன் வந்து ஓப்பனிங் ப்ரொமோட் பண்ணி விடுங்க. Okay, let's see what they're going to do, but I think they will still stick to Seifert or Allen for few more games. But பாப்பா என்ன சீசனே போயாச்சு, ஒன்னும் 2 பேருக்கு ரன் இல்ல. சொல்லுவாங்களே ஒன்னே முட்டா பீஸ்னு முரட்டு பீஸ் மாதிரி. ஒருத்தன் என்ன பண்றான், ஒருத்தன் கொடை தூக்கி அவுட் ஆறான், இன்னொருத்தன் உள்ள கிராஸ் ஆடி போய் அவுட் ஆறான். Seifert just 2 games தான bro. Allen okay long runல bro, it's just 14 game season bro. 6 கேம் நக்கிட்டு போயிடுச்சு bro. நீ 7வது கேமா bro. அயன் பிஷப் வந்து யாஷ்ராஜ் புஞ்சா பத்தி சொன்னாரு. அது வந்து டெஃபினட்டா we have to speak. ஏன்னா 19-year-old guy making his debut. டெஃபினட்டா கொஞ்சம் இனிஷியலா அந்த ரோமன் பால் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் கூட he made a good back. So let's appreciate யாஷ்ராஜ் புஞ்சா. ஓகே, அப்படியே நம்ம predictions பேரலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் ஆர்ஆர் வந்து நானும் ஸ்ரீதர் சாரோ கேகேஆர் சொன்னோம், ஷாம் ப்ரோ ஆர்ஆர் சொன்னாரு. ஸோ ஷாம் ப்ரோக்கு இன்னைக்கு பாயிண்ட் கிடையாது. அப்படியே ஈவினிங் கேம் வந்தா 3 பேருமே பஞ்சாப் சொன்னோம். ஸோ 3 பேருக்குமே இன்னைக்கு பாயிண்ட் உண்டு. அப்படியே ஆடியன்ஸ் கொஸ்டின் நேற்று நம்ம வந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃபாலோவர் ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு, அஜிங்கிய ரஹானேயோட நேற்று நம்ம பேசினதான் அவரும் கேட்டிருந்தாரு, அஜிங்கிய ரஹானேவை உட்கார வைக்க முடியுமா, அப்படி உட்கார வச்சா நல்ல ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, யார் கேப்டன்சி பண்ணுவா 3 பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லுங்க உங்க தாட்ஸ். அதாவது அஜிங்கிய ரஹானேவை உட்கார வைக்க முடியும், பட் ஆனா இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல முடியாது. இதுதான் ஆன்சர் டெக்னிக்கலா. ஏன்னா அவங்களுக்கு கனண்டம் என்னன்னாக்க யார் கேப்டன்சி பண்ணுவா, பர்மனண்டா 11ல ஆடுறது 2 பேர் தான் இவரை தவிர. டெஃபினட்டா 11 எழுதினா ஆடலாம் அப்படின்னாக்க சுனில் நாராயண், ரகுவன்ஷி. கேன் யூ கிவ் கேப்டன்சி டு எனி ஆஃப் தீஸ் பீப்பிள்? சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ சப்ஸ்டிட்யூட்டா வந்து கேப்டன்சி பண்ணலாம் சார்? இல்ல அது பண்ணலாம், அதுதான் ஒரு விஷயம். பட் see the thing is, நீ வந்து you have to think logically. ஒரு கேப்டன் அனௌன்ஸ் பண்ற அப்படின்னாக்க நெக்ஸ்ட் 7 மேட்சஸ் 8 மேட்சஸ் அனௌன்ஸ் பண்ற அப்படின்னாக்க கேப்டன் ஹேஸ் டு பிளே இன் தி 11 ஃபர்ஸ்ட். அதுக்கு உனக்கு யார் ஆடுவா அப்படின்னா இவர் இல்லை அப்படின்ற போதுல 2 பேர் தான் சாய்ஸ் உனக்கு இருக்கு, சுனில் நாராயண் அண்ட் ரகுவன்ஷி.
ஆப்வியஸ்லி கேமரன் கிரீன் வந்து ஃபுல்லா ஆடுவாரும் சொல்ல முடியாது, இன்ஜுரி கான்ஸ்டன்ஸும் இருக்கலாம். And he is not a captaincy material also. So all these things put together, you have only these two people. These two people cannot lead anyway. அதனால ரஹானே, பட் ரஹானே இஸ் நாட் அ பேட் கேப்டன். தி திங் இஸ், ஹி ஹஸ் நாட் ஸ்கோர்ட் ரன்ஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் தவிர முதல்ல ரன் அடிச்சாரு, முதல் 3 மேட்ச் ரன் அடிச்சாரு அவரு. அதனால நம்ம அப்படி சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஹி டிட் வெரி வெல் டுடே பை ப்ரொமோட்டிங் அனுகுல் ராய். நல்ல மூவ் அது ஆக்சுவலி. பீப்புள் ஆர் திங்கிங் தட் சுனில் நாராயண் வில் கம். நீங்க இன்டர்வியூல பாத்தீங்கன்னாக்கா, ஐ வாண்டட் டு கிவ் ஹிம் மோர் இது அப்படின்னு சொன்னாரு அவரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த பட் மூவ். அனுகுல் ராய் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பேட்டர் தென் சுனில் நரேன் இல்ல சார்? சுனில் நரேன் இஸ் மோர் ஆஃப் அ bowling ஆல்ரவுண்டர் தானே. இல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா யூ எக்ஸ்பெக்ட் அனுகுல் ராய் டு கம் ஃபார்வர்ட் தானே சார், இல்லையா? இல்லம்மா, அதாவது அந்த சுச்சுவேஷன் என்ன ஆச்சுன்னாக்கா, ரிங்கு உள்ள இருக்காரு. ஸோ தே வாண்டட் டு சென்ட், த திங்கிங் வாஸ் டு சென்ட் சுனில் நாராயண். பிகாஸ் ரன் பண்ணி 50 ரன் தானே. சுனில் நாராயண் போய் அடிச்சு அவுட், 20 ரன் அடிச்சு அவுட் ஆனா பரவாயில்ல, அப்புறம் அருளுக்கு ஆடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருந்தது போல் இருக்கு. பட் ஹி ஹாஸ் புட் த திங் ஸ்டேட்டிங் தட் இவர் யங்ஸ்டரே போட்டோம் அப்படின்னு சொன்னார். அது இன்டர்வியூல சொன்னார் பாருங்க. இன் த எண்ட் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் தட் வி வாண்டட் டு கிவ் ஹிம் மோர் சான்சஸ் அண்ட் மோர் பால்ஸ் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ தட் மூவ் பிளேட் வெரி க்ரூஷியல் பார்ட். இஃப் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல அனுகுல் ராய் தான் பிளேட் வெரி வெல் தேன் ரிங்கு சிங். ரிங்கு சிங் கடைசியில் அடிச்சது 15 ரன். அது ஒன்று இப்போ மேட்ச் போயிடுச்சு ஆல்ரெடி. இவர் தான் நிறைய அடிச்சாரு. ஓகே, எனக்கு என்னன்னா வந்து கேகேஆர் ஒன் டீம் இந்த மாதிரி வந்து கேப்டன்சி சேஞ்ச் தைரியம் எடுக்கிற டீம். டிகே வந்து கேப்டன்சி பண்ணுமோ, இப்போ மிட் சீசன்ல வந்து டிகே வந்து கேப்டன்சியை விட்டாரு. ஆயின் மார்கன் இந்த மாதிரி தான் வந்து கேப்டன்சியை விட்டு சுப்மன் கில்க்கு ஏதாவது சம்திங் கேப்டன்சி எல்லாம் மாத்திரம். ஸோ கேப்டன்சி சேஞ்ச் வந்து மிட் சீசன் எடுத்துக்கிட்டு த டீம் ஹேஸ் டு வின். ஆப்வியஸ்லி ஒன்று வந்து டீம் காம்பினேஷன், டீம் ஹேஸ் டு வின். இதுல வந்து நான் சீனியர், நான் கொடுப்பேன் போவேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அப்படியே ஒரு 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 பவர் பிளே தாண்டி உங்களால் அடிக்க முடியாது. உங்களுக்கு ஸ்பின் ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு. அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் இன்சிபிட். Neither you are contributing as a batter nor as a skipper with inspiring bowling changes or inspiring batting options in பண்ணும்போது, Ajinkya Rahane with all his experience, he can also take a back seat and be a part of it. சும்மா வச்சு உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க வந்து ஒரு யங்ஸ்டர், எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்சிருக்காங்க இன்னுமே டெஸ்ட் பண்ணாம. இல்ல ஒரு இன்டர்நேஷனல் டேலண்டே உட்கார வச்சு வேற ஏதாவது யங்ஸ்டர் ஸ்டாக் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, கேகேஆருக்கு வந்து டாப்ல எங்க ஒரு லைபிலிட்டி இருக்கலாம், இங்க டாப்ல ஆடுற ரெண்டுமே லைபிலிட்டி இருக்கு. ஓப்பனிங் பேர் 2 பேருமே வந்து லைபிலிட்டி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்சம் ரிலையபிளா ரன் வருது. இப்போ மற்ற டீம்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேகேஆர் ஆரம்பிக்கும் போது 2 விக்கெட், மோஸ்ட் நம்பர் ஆஃப் டீம் டு லூஸ் விக்கெட் இன் பவர் பிளேல கேகேஆர் தான். 2 விக்கெட் அழகா டிஃபால்ட் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து லக்கிலி அதான் சொல்ற மாதிரி லக்கிலி தே ஹேட் பேட்டிங் டெப்த் டில் 9. இன்னைக்கு அதுதான் காப்பாத்துச்சு. இல்லண்ணா இப்ப நீ வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்னு ஃபின்னாலன் வந்தா கூட இவர் வந்தா சைடு விட்டு போறாரு. ராயனைக்கு ஃபார்ம் பண்றதுல ரகுவன்ஷி வந்தா ரகுவன்ஷி பவர் பிளே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்று பில்ட் பண்ற டைப்பு. கேமரன் கிரீன் வந்தா அது ஒரு டாட் ஸ்மாஷ் அந்த மாதிரி வந்து மார்ஸ்கோட் மாதிரி அடிக்கிற ஆளு. 2 பால் நட்டா 3 மேலே அடிக்க போற ஆளு. ரேங்க் டர்னால எப்படி ஆடுவோம்னு சொல்ல முடியாது. நீ ரேங்க் டர்ல என்ன பண்ண, கடைசியா வந்து பதுக்கினேன். இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னே தெரியல. ஐடியலி வெங்கி மைசர் would love to give it to someone. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி சுனில் நாராயண் கூட இது பண்ணிட்டோம், போலிங் வந்து சுனில் நாராயண் கூட கேப்டன்சி பண்ணிட்டோம், பிரச்சனை கிடையாது. இல்ல வந்து ராமன் பாவல் வந்து வெஸ்ட் இண்டீஸ் லீட் பண்ணியிருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பண்ணிட்டோம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு யூ நீட் சம்திங் நியூ டு திங். கோச்சும் பெரிய சக்சஸ்ஃபுல்லான கோச் கிடையாது. அபிஷேக் நாயர் ஸ்டார்ட் எடுத்தாலும் பாடாவதியா இருக்கு. இங்க அஜின்கே ரஹானேயோட அப்ரோச் பார்த்தாலும் ரொம்ப பாடாவதியா இருக்கு. இப்போ வேற என்ன பண்றது? ஒரு 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 பிளேயருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குல்ல. எத்தனை மேட்ச் தான் வந்து வெல் பிளேட் நீங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியும்? யூ நீட் டு டு த ரெட்ரோஸ்பெக்ஷன்ல. அன்னைக்கு கையில எல்எஸ்சி மேட்ச் கையில இருந்துச்சு, க்ளோஸ் பண்ண முடியல. ஓகே, சோ அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன் டுமாரோஸ் கேம். மும்பை வெர்சஸ் குஜராத். மும்பை கம்பேக் கொடுப்பாங்களா இல்ல வந்து இனிமேல் ஒன்லி நோ கம்பேக் ஒன்லி த்ரோ பேக்கான்னு தெரியல. நாளைக்கு ஹிட் வேற வருவாரா, என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே டாப் 3 கம்பேர் பண்ணிடலாம். கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ். So I will start with that one. MI I will give 17, GT 17.5. MI 16, GT 16. MI 17, GT 17. நானுமே. ஏன்னா the only reason is MIயோட ஃபார்ம் இஸ் கன்சர்னிங். சூர்யாவோட ஃபார்ம்லாம் சுத்தமா இல்ல. அதான் ஓகே. அப்படியே மிடில் ஆர்டர் போயிடலாம். கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா. இங்கே நமந்தீர், திலக், ஹர்திக், ருதர்ஃபோர்ட்.
MI 17, GT 16.5. MI 16 GT 17 என்ன கொடுக்குறாங்க, கொஞ்சம் கிளென் பிலிப்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வாஷிங்டன் சுந்தர் ஏதோ கொஞ்சம் ஆடுவாரு. இந்த ரெண்டு பேரை நம்பி சொல்றேன். மற்றபடிக்கு மற்றும் பலர் தான், பட் ஸ்டில் இந்த ரெண்டு பேர் கொஞ்சம் அடிச்சு மேட்சை ஜெயிச்சு கொடுத்ததுனால கொஞ்சம் இது சொல்றேன். நான் MI 16.5 GT 16 இன்னமும் GT மிடில் ஆர்டர் கன்வின்சிங்கா இல்ல. ஸோ அந்த ரீசனுக்காக அப்படியே ஃபாஸ்ட் bowling போயிடலாம். பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரபாடா, அசோக். இங்க பும்ரா, போல்ட், அஸ்வினி அண்ட் இசார் நான் போட்டிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் தீபக் சர் ஆர் தாக்கூர் இன் மை 11, பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் டெல் மீ. MI 16.5, GT 17.5. MI 16 GT 18. நானும் MI 16.5 GT 18. அப்படியே ஸ்பின் போயிடலாம். ரஷீத், வாஷி, பிலிப்ஸ். இங்க அல்லா கசன்ஃபர். MI 16, GT 17. MI 15 GT 17. நானும் MI 16 GT 17. அப்படியே கேப்டன்சி போயிடலாம். கில் vs ஹர்திக். ரெண்டு MI பேரும் 15 16 தான் எனக்கு. MI 15 GT 17. நான் MI 15.5 GT 16.5 தரேன். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ? GT. எனக்கு என்னவோ மும்பை நாளைக்கு வின் பண்ணுவான்னு தோணுது. அகமதாபாத்ல அவங்க ஜெயிச்சதே கிடையாது சார். அகமதாபாத்ல மும்பை GT வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேட்ச், அதாவது நரேந்திர மோடி ஸ்டேடியம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சது கிடையாது. எந்த மேட்சும் ஜெயிச்சது கிடையாது. No, are they playing in Ahmedabad? Oh, okay. Then I will change my. Then they will GT will win. பாத்தியா மாட்டார் பாத்தியா, பிளாக் சாயில் பிட்ச் போடுவானுங்க. No, I was பிளாக் சாயில் thinking. பிட்ச் போடுவானுங்க. No, I was thinking they are playing in Mumbai. பிளாக் சாயில் பிட்ச் போடுவாங்க. பிளாக் சாயில் பிட்ச் போடுவானுங்க. இவனுக்கு பவுன்ஸ் பிடிக்க முடியாது. இல்ல முதல் டாஸ் ஜெயிச்சு GT பேட்டிங் பண்ண சொல்லுவாரு மிஸ்டர் அவரா பாண்டியா. நக்கிட்டு போகும், சேசிங்ல விட்டுருவானுங்க. இதான் இல்ல in Ahmedabad, whether they play first or second, GT will win. Sir, it's now or never for Mumbai, sir. So they have to step up. So I think Mumbai is winning. நெவர் தான், நெவர் தான். அந்த ஸ்பிரிட் இருக்கும் சார். ஜெயிச்சே ஆனுங்கிற அந்த பாப்போம். கிடையவே கிடையாது. எல்லாம் அடுத்த மெகா ஆக்ஷன் பாத்தீங்களான்னு தாச்சு போ. 2027 மெகா ஆக்ஷனா. நாளைக்கு செலக்ஷனே ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலி மும்பைக்கு செலக்ஷனே ப்ராப்ளம் வரும். இஃப் இட் இஸ் இன் அகமதாபாத், they have to look at the dimensions. சைட்ல பயங்கர பெருசு, யார் ஆட வைக்கிறது, ஸ்பின் ஆட வைக்கணும், யார் ஆட வைக்கிறது, இதெல்லாம் வரும். நாளைக்கு சாண்ட்ல ஆட வைப்பாங்க. ஐ திங்க் ஸோ. ஓகே, லெட்ஸ் சி. மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நேத்து கமெண்ட் பண்ண ஒரு பேரு நான் பார்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால சாரி. நாளையில இருந்து நான் பேரோட எழுதி வச்சிடுறேன். ஸோ அப்படியே நம்ம கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ மக்களே உங்க கொஸ்டின்ஸ் நீங்க சொல்லுங்க. டெய்லி ஒவ்வொரு கொஸ்டினே வந்து வில் பிக் அண்ட் ஆன்சர் ஆல் 3 of us. ஸோ இன்னைக்கு வந்து ரஹானே கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருந்தோம். ஸோ கண்டிப்பா உங்க கேள்வியை கேளுங்க. அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் நித்யன், ஸ்ரீதர் அண்ட் ஷாம்ரு. தேங்க்யூ.